ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூலி மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் ரிவ்யூலாம் வந்திருக்காது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நம்ம ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் பிஸியாக இருக்கும். அது என்ன கதைன்னு நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். வாங்க கூலி ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த கூலி படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் வந்து சென்னையில் ஒரு தேவா மேன்ஷன் ஒரு மேன்ஷன் நினைச்சு அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. தன் நண்பன் சத்யராஜ் செத்தது தெரிஞ்சு அங்கே போகிறாரு. அவர் எப்படி செத்தாரு, அவர் நேச்சுரலாக சாவலை, அவர் கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னு அந்த கேங் உள்ள போய் அவரை கொன்னவர் எப்படி பழி வாங்கினாரு, அதான் கதை. ஆறுபல் நடக்குது. சும்மா பட்டைய கலப்பார் ரஜினிகாந்த். 75 வயசுலயும் அந்த மனுஷனுக்கு ஒரு ஆறா இருக்கு பாருங்க. அது இந்தியன் சினிமாவில் வேறு எந்த ஆர்டிஸ்ட்டுக்குமே கிடையாது. நான் அடித்து சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஆறா. ஃபைட் சீனாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஹியூமராக இருக்கட்டும், டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், எல்லாமே பட்டையை கிளப்பியிருக்காரு. நம்ம நாகார்ஜுனா சார் வந்து முதல் முறையாக வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு இத்தனை வருஷத்தில். நல்லா சூட் ஆயிருக்கு அந்த கேரக்டரு. சைமன்ன்ற கேரக்டர் நல்லா வில்லனிஷம் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பர் கேரக்டரு. அதே மாதிரி நம்ம ஷோபின் ஷாகிர் வந்து ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சும்மா கிழிச்சி எடுத்திருக்காரு வில்லனிஷத்தில். அந்த மாதிரி அவர் கேரக்டருக்கு மேலே நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது படத்தில். அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி நம்ம சுதிகாசனும் நல்லா அவங்க ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க எமோஷ்னலாக. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழில் அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம சத்யராஜ் நல்லா நடிச்சிருக்காரு. அது மாதிரி நடித்த எல்லா கேரக்டரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நம்ம லோகேஷ் வந்து நம்ம ரஜினி சாரை வந்து எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படிலாம் யூஸ் பண்ணி சும்மா பட்டையை கிளப்பியிருக்கிறாப்புல. இது ஒரு நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஆனால் அதை எடுத்துட்டு நல்லா பிளாட் ட்விஸ்ட்லாம் வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பிளே சும்மா கொளுத்தி விட்டுருக்காரு. படம் ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரத்துக்கு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயே போகுது. அப்புறம் தான் பிளாட் உள்ள போவோம். ப்ரீ இன்டர்வல்லேருந்து படம் அப்படி ஒரு ஹை ஸ்டேஜிங்கில் போய் அப்படியே கொளுத்தி விட்டுருவாங்க. தலைவரை வந்து ஃப்ளாஷ்பேக்கில் டிஏஜிங் பொசிஷன்லாம் காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பவர் ஹவுஸ் சாங் பிளேஸ்மெண்ட்டு, தலைவர் ஸ்வாகு, தேட்டரே தெரிக்குது. இந்த தேவா பற்றி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கேன். தெரிக்குது. அதே மாதிரி அனிருத் வந்து பிஜிஎம்லாம் சும்மா கொளுத்தி விட்டுருக்காப்புல எல்லா சீனையும். மோனிகா சாங்காக இருக்கட்டும், சிட்டுக்கு வைப்பாக இருக்கட்டும், தேட்டரே சும்மா திருவிழாவாக இருக்குது. அதுவும் மோனிகா சாங்லாம் தேட்டர் கிழிஞ்சு என்ன ஆகுதுன்னே தெரியல, அந்த மாதிரி இருக்குது செலப்ரேஷனு. நம்ம உபேந்திராவும் நடிச்சிருக்காரு. அவர் செகண்ட் ஹாஃபில் தான் வருவார். கொஞ்ச நேரம் வந்தாலும் அவரும் மாஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்து மேலே வந்து கோடி விட்டுல ஃபஸ்ட்டு 1000 கோடி அடிக்குமான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஆரம்பத்துலேருந்தே. 1000 கோடி அடிக்குமான்றது தெரில. ஆனால் ஒரு நல்ல படம் இது. நல்ல ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் சினிமா கொண்டாடுறவங்க நல்லா கொண்டாடுவாங்க. நான் காலிலேருந்து பார்க்குறேன். இந்த படத்துக்கு நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க. படம் பார்க்காமலே சில பேர், சில குரூப்லாம் கிளம்பிருக்கு. அந்த குரூப் பேச்செல்லாம் கேட்காதீங்க, தேட்டரில் போய் பாருங்கள். படம் சும்மா கொண்டாட்டம் தான். தலைவர் ஃபேன்ஸுக்கெலாம் இது தீபாவளி இல்லை, பாபாவளி தான். தீபாவளி கிடையாது, பாபாவளி. இன்னும் நிறைய பேசலாம் இந்த படத்தை பற்றி. ஆனால் நம்ம இப்போ தான் ஷோ முடிச்சுட்டு வந்தோம். கத்தி கொஞ்சம் தொண்டை கிழிஞ்சு போயிடுச்சு. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5. போய் தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பை. சூரியனுக்கு செல்ல முடியாது, நட்சத்திரத்தை எட முடியாது, என் தலைவனை வெல்ல முடியாது. திருச்செந்தூர்ல முருகரு, ஒப்புளியப்பள்ள பிள்ளையாரு, ரோகிணியில ஜெயிலரு.